அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் சசி. ஒரு நாள் ஓய்வு விட்டாச்சு. ஆமாம், நேற்று வேலைப்பாடு காரணமாக நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும் செய்திகள்னு சொன்ன செய்திகளை நம்மளால் செய்ய முடியல. இன்னைக்கு அதை தொடங்கலாம். என்ன இன்னைக்கு சுவாரஸ்யமான இன்னைக்கு இப்போ பத்திரிகைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா முக்கியமான செய்திகளாக பல செய்திகள் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. எப்போதும் போல. ஆமாம், அதாவது தேர்தல் வரப்போகுது. எப்பவுமே மத்திய அரசு அறிவித்த உடனேயே மாநில அரசு அறிவிக்கும். இந்த முறை ஒரு 2-3 மாத காலம் அவகாசம் எடுத்துக்கிட்டு இது ஜூன்ல இருந்து அதை வந்து முன்தேதியிட்டு வழங்குவதாக அரசு சொல்லியிருக்குது. ஆனால் அது ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது யானை பசிக்கு சோளப்பொரி கொடுத்த மாதிரி தான். ஏன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நீண்ட நாட்களாகவே அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா, முக்கியமான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்றது தான். போராட்டமும் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லா சங்கங்களும் ஒன்றிணைந்து இன்னைக்கு அந்த விஷயத்துல எல்லாரும் இருக்காங்க. ஆமா இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் திரும்ப பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது தமிழக திமுக அரசு சென்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவருடைய வாக்குறுதிகளில் ஒன்றா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை அமல்படுத்தாமல் இந்த இது அகவிலைப்படி உயர்வை மட்டும் அறிவித்து அதை முன்தேதியிட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தா, அது திமுகவுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்காது அப்படின்றது தான் நம்முடைய. ஆமாம், இனிமே அவங்க கடைசி காலத்தில் பண்ணுறது எல்லாமே ஒரு தேர்தல் ஜூம்லா எப்படி பாஜக செய்தோ அதே ஜூம்லா இவங்களும் செய்கிற மாதிரி தானே நினைக்கிறேன். அதே திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, 2 கட்சிகளுமே தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு இல்லை, என்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினாங்களோ அன்னையிலிருந்து இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2 கட்சிகளும் இந்த வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. இது குறைந்தபட்சம் இந்த தேர்தலையாவது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மனசில் வச்சுக்கிட்டு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றத முடிவெடுத்து. ஏன்னா திமுகவினுடைய பின்பலமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். தேர்தல்களில் வந்து தேர்தல் பணி செய்வது முழுவதுமாக அரசு ஊழியர்கள் தான். இந்த அரசு ஊழியர்கள் அதிமுக எவ்வளவுதான் வலிமையா இருந்தாலும் வாக்குச்சாவடிக்குள்ள இருக்கிற அந்த அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சில உதவிகளால் திமுக எப்பவும் வெற்றி பெறும், இல்ல திமுக சாதகமாக இருப்பார்ன்ற பேச்சு வந்து பரவலாக தலைமையே அதை சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, எங்களுக்கு எப்போதுமே அரசு இல்ல, அதாவது அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஆதரவான அது வேற. ஆனா வேற மாதிரி ஆதரவுன்றது இருக்குல்ல. தேர்தல் பணி செய்வதிலும் நாங்க வந்து எங்களுக்கு வந்து வேற மாதிரி, அததான் அவங்க அப்படி சொல்றது வேற. அது மாதிரி பேச்சு பொதுமக்கள் மத்தியில பரவலாக உண்டு. இந்த முறை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும், எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக அந்த இடத்துல வந்து நின்று இவங்களுக்கு இதான்றது கூட அதுக்கு ஒரு காரணமா கூட. ஆமா, உண்மைதான். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் எப்பவுமே திமுக சாதகமாக இருப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு பிம்பம் அப்படி இருக்குது. அதனாலதான் டெஸ்மா எஸ்மாவை கொண்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பின்னர் அது முடியாதுன்றதுனால அரசு ஊழியர்களும் இறங்கி வந்தாங்க, நம்மாவும் இறங்கி வந்து திரும்ப அவங்கள பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது முக்கியமான ஒரு செய்தி. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேகதாட்டு அணை விவகாரமா எல்லா பத்திரிகையிலுமே தலைப்பு செய்தி வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசு வைத்த வாதத்தை தள்ளுபடி செய்து அதை அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மனுவை உடனடியாக தள்ளுபடி செஞ்சிருச்சு அப்படின்றது தலைப்பு செய்தி. இது உடனடியாக இந்த தலைப்பு செய்தி வந்த உடனே ஐயா எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸும் சரி, ஐயா நயினார் நாகேந்திரனும் சரி, உடனடியாக தமிழக அரசு சரியான வாதங்களை வைக்காத காரணத்தினாலதான் அப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பின்னணி என்னன்றதை நம்ம பார்க்கணும். இது ஒண்ணும் இல்லை. என்ன நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இது ப்ரீமெச்சூர்டு, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த மனு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்களே தவிர, வாதம் தவறா வச்சுட்டாங்க, வாதம் வலுவா வைக்கல அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணதா எங்கேயுமே இல்லை. ஏன்னா இவங்க வாதம் வைக்கிறது வழக்கறிஞர்கள் தானே, டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட போறாங்க வழக்கறிஞர்லாம். இதுல தமிழக அரசுக்காக முகுல் ரோத்தகி தான் ஆஜராகிறாரு. இந்தியாவுடைய மிக தலை சிறந்த ஒரு வழக்கறிஞர். ஸோ வாதத்தை வலு இல்லாமல் வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் இது இப்போ தேவையில்லை, ப்ரப்போசலை வந்து நீங்க தமிழ்நாடு காவிரி ஆணையத்தில் வச்சு அது விவாதிக்கிற சூழல் வரும்போது நீங்க பண்ணுங்க. இப்போ அவங்க வந்து பிரைமரியா உள்ள விஷயங்களை தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது மேகதாட்டு அணை கட்டினா அதனுடைய ப்ரப்போசல் எப்படி பண்ணலாம், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்ற ரிப்போர்ட்டை தான் அவங்க தயார் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் அது தேவையில்லை அப்படின்றத சொல்லி தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா,
கர்நாடகால அந்த மாதிரி ஒரு விடயம் நடந்தா எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே குரல்ல பேசுறாங்க, ஒரே குரல்ல பேசுறாங்க. ஆனா இதுல அப்படி இல்லை. இதுல இபிஎஸும் நயினாரும் என்ன பொறுத்தளவுல என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னா, இது ப்ரீமெச்சூர்ட் இல்லையான்றது அடுத்த விஷயம். தமிழக அரசை கன்சல்ட் பண்ணாம அணை கட்ட முடியாது அப்படின்றது இருக்குது. அதனால நீங்க இதுக்கான முகாந்திர வேலைகளை செய்வதற்கு அந்த கர்நாடக மாநில அரசுக்கு மத்திய நீர்வளத்துறை அனுமதி கொடுத்ததே தவறு. அதனால உச்சநீதிமன்றம் இதை கவனத்துல கொண்டிருக்கணும், கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆனா அதை சொல்லாம தமிழக அரசு வலுவான வாதத்தை வைக்கவில்லைன்னு சொல்றது, இது ஒருத்தர் குறை சொல்வதுதான். ஒரே குரல்ல பேசணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. இதுல இல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது தொடர்ச்சியாக இவர்கள் இதில் ஒரு அரசியல் சாயம் பூசிக்கொண்டு இரு துருவங்களாக நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறாங்களே தவிர, இதற்கான ஒரு தீர்வாக எந்த இடத்துலையுமே ஒரு முழு மூச்சாக நின்று அவங்க அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது தான் நியாயமா இருக்கு. ஏன்னா நீங்க திமுக பார்த்தீங்கன்னா அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் அங்கே ஆண்டு கொண்டு இருக்குது. அவர்கள் நேரடியாக உட்கார்ந்து பேசியே இதுக்கான ஒரு தீர்வு எடுத்துருவாங்க. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய நாட்டு மக்கள், எனக்கு காங்கிரஸுங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற, அதெல்லாம் தனி. எனக்கு என் மக்கள், என்னுடைய நிலம் சார்ந்து நான் எல்லாம் ஒருமித்த கருத்தா நிக்கிறேன். விவசாய நிலங்களுடைய பரப்பை அதிகரிச்சுக்கிட்டே வரான். ஆமா, அது இந்த ஆணையத்தினுடைய உத்தரவுக்கெல்லாம் எதிரானது. ஆமா, ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தண்ணி ஏன் கொடுக்கலன்னா, எனக்கு பெங்களூருக்கு தண்ணி தேவைங்கிறான், இல்ல எங்க மக்களுக்கு தண்ணி தேவை அப்புறம் தான் தருவோங்கிறான். இந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒருமித்த குரலாக நிற்கும் போது, நாம் இதற்கு ஒரு அரசியல் சாயமாக பூசி இன்னைக்கு தேர்தல் வெற்றிக்காகவும் இல்ல தேர்தல் லாப கணக்குகளுக்காகவும் நிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருத்தர் குறை சொல்வதுன்றது நம்முடைய உரிமையை நம்மளே விட்டு கொடுப்பது, நம்மகிட்ட ஒற்றுமை இல்லைன்றதை இதை வெளிக்காட்டுவதுன்றதை அந்த தலைவர்கள் என்னைக்கு புரிந்து கொள்வார்கள். 44 லட்சம் ரூபா கொண்டு போய் நேரு அவர்களுக்கு, அது அடுத்த செய்தி. ஆமா, அதை நீங்க இப்பயே சொல்லிட்டீங்க. அதுவும் அதாவது தலைப்புச் செய்திகள்ல வராத உள்வர செய்திகள், பல செய்திகள் இருக்கு. இது மக்களுக்கு போய் சேராது. அந்த செய்திகள் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. கடந்த நவம்பர் 9 நேருனுடைய பிறந்த நாள், அதுக்கு முன்னதாகவே திருப்பதியில போய் அன்னைக்கு தேதியில அன்னதானம் பண்ணுவதற்கு 44 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்கிற. ஆமா, தெரியாம எவ்வளவு கொடுத்திருக்காருன்றது தெரியல, கொடுத்திருக்கிறாரு. அது தொடர்பான விளம்பர பலகைகள் அங்க திருப்பதியில மக்கள் தங்குமிடங்கள்லயும் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு செய்தியா இருக்குது. இது குறித்து நேற்று செய்தியாளர்கள் அவரை சந்திச்சு கேட்கும்போது, அது என்ன தப்பா அப்படின்னு கேட்கிறாரு. தப்புன்னு சொல்லல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது, அதன் அடிப்படையில் அவங்க செய்யலாம். ஆனா இடி ரெய்டுலாம் நடக்கக்கூடாதா ஆண்டவா, என்னை காப்பாத்துறான்னு சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, அவர் 70ல இருந்தே திமுக பாரம்பரியத்தில் அவருடைய குடும்பம் இருந்து வருது. திமுகனுடைய கொள்கைகள் என்ன, இங்கிருந்து சபரிமலைக்கு மக்கள் போறாங்க அப்படின்னாலே, இங்க உள்ள அரிசியையும் வெள்ளத்தையும் நெய்யையும் ஏன் கேரளால கொண்டு போய் கொடுக்குறீங்க, இங்க கடவுள் இல்லையான்னு கேட்ட பாரம்பரியம் உள்ள கட்சியிலிருந்து வந்த தலைவர். தமிழ்நாட்டில் பெருமாள் இல்லையா, யாரின் கடவுள் மறுப்பு எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான். தமிழ் கடவுளுக்கு மட்டும்தான், இல்ல தமிழ் கடவுளுக்கு மட்டும்தான். அது பொதுமக்களுக்கு மட்டும்தான், கொள்கையா அப்படின்ற அடிப்படையில் சொல்றது மட்டும்தானே தவிர தங்களுக்கு கிடையாது. தலைவர்கள் தங்களுக்கு வச்சுக்கிறதுல. முதல்வரனுடைய மனைவியே போறாங்க, சரி ரைட், அது நம்ம ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை, நம்ம கடவுள் நம்பிக்கை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதை மூட பழக்க வழக்கமா மாத்திக்கிறத மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர. முருகன் கொடுத்திருந்தாருன்னா ஏத்திருக்க மாட்டாரு, இல்ல முருகன் காப்பாற்ற மாட்டாரு நினைச்சிட்டு தான் திருப்பதிக்கு இல்ல அப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. அதனால அதையும் நம்ம மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த செய்தியை பற்றி, குண்டு வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு. அதை ஒரு வேடிக்கை பொருளாக தினசரி எல்லார் வீட்டுக்கும் போய் உங்க வீட்டுல குண்டு வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை பொருளாக இது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. அந்த செய்தியில இந்த அரசும் கவனம் செலுத்தாம எல்லா செய்தித்தாள்லயும் தினசரி வருது, இவங்க வீட்டுல வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாகவே தொடர்ந்து ஒவ்வொரு பிரபலங்கள் வீட்டிலும் குண்டு இருக்கிறதா செய்திகள் போறது. இது டிஜிபி அலுவலகத்துக்கு தான் மெயிலா போகுது. டிஜிபி அலுவலகத்துக்கு என்னுடைய பார்வை என்னன்னா, டிஜிபி அலுவலகத்துக்கு தான் மெயிலா போகுது. உடனடியாக அவங்க போய் சோதனை படுத்துறோம்னு பேர்ல பண்றாங்க. இன்னைக்கு பார்த்தா ரஜினி உட்பட 15 பிரபலங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கு. இப்ப ரஜினி உட்பட 15 பேர் வீட்டுக்கு இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு, குண்டு வச்சிருக்கிறதா வந்திருக்குன்னு சொல்லி. அண்ணன் சீமானந்தன் வீட்டுக்கு ஏற்கனவே போனாங்க, இப்பவும் போயிருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க
இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு மெயில், ஏதோ ஒரு மெயிலில் இருந்து தான் இங்கே வருது. சொல்லும்போது ரஷ்யாவிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் அந்த பத்திரிகை செய்தியும் இருக்குது. அப்போ இது வந்து நினைத்தால் மாநில அரசு உடனடியாக மத்திய அரசை தொடர்பு கொண்டு இன்டர்போல் உதவியுடன் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி அதை நிறுத்துவதற்கோ அதை அனுப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ உடனடியாக செஞ்சு அதை பண்ண முடியும். என்னுடைய பார்வையில் நான் ஏன் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இது வரட்டுமே. இப்போ சீமானண்ணன் வீட்டுக்கு போலீஸ் உள்ளுக்கு போய் சோதனை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கலாம். உள்ளுக்கு போகும்போது என்ன செய்யறாங்கன்னு என்ன தெரியும். நம்ம ஏற்கனவே பேசணும். டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பையும் சரி, தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு கொலைகள், அப்படி ஆர்கனைஸ்டு கிரைமையும் அரசு கட்டுப்படுத்தாம இருக்கிறத பற்றி நம்ம 2 நாள் முன்னாடி விவாதிக்கின்ற பொழுது நம்ம சொன்னோம், அரசு, மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, காவல்துறையையும் உளவுத்துறையையும் எதிர்கட்சிகளை உளவு பார்ப்பதற்கு வைக்கதான் பயன்படுத்துறதை தவிர இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைமை ஸ்டாப் பண்றதுக்கோ நிறுத்துவதற்கோ அதை பயன்படுத்தாம இருக்குது. அது செய்யணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அந்த ஒரு பின்புலத்துல இருந்து நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி வந்தால் போகலாம், அங்க ஏதாவது மால்வேஸ் எதையாவது வச்சுட்டு வரலாம். பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. ஏன்னா இவ்வளவு தொடர் சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கு இந்தியா முழுவதும். இது வந்து ஒரு அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கும்போது சர்வசாதாரணமாக இவங்க வீட்டில் இருக்கு, அவங்க வீட்டில் இருக்குன்னு எடுத்துட்டு போறது வந்து நாளைக்கு இந்த தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதான் புலி வருதுன்னு சொல்ற கதை தான். புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாரும் தேடி வந்தாலும் ஒரு கதை நம்ம படிச்சுப்போம் சின்ன வயசுல. உண்மையிலேயே புலி வருமோ அவங்க கத்தும்போது யாரும் வரலையான்ற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட கூடாது. அப்போ இதுல வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அதனுடைய மூலம் எங்க இருந்து அந்த மெயில் வருது, உடனடியாக அதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை, அவங்க அதை செய்தவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையை உடனடியாக அரசு செய்யணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து எஸ்ஐஆர் இது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இன்றைக்கும் எஸ்ஐஆர் பற்றி செய்தி வந்திருக்குது. ஆன்லைனில் போடுறதுக்கான வேலையை நாங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், நீங்கள் போடலாம் வைக்கலாம் அப்படின்றது வருது. இது பிஜேபிக்கு எதிராக திமுக பேசுது, திமுக அரசுக்கு எதிராக அதிமுக உட்பட மற்ற கட்சிகள் பேசுகிற சூழ்நிலை. ஏன்னா அந்த எஸ்ஐஆரில் பயன்படுத்துகின்ற அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த நிலைமையில் அண்ணன் சீமான் கூட சொல்றாங்க, பயன்படுத்துகிற அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு நிலைமையில அவங்க தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள் தான். ஏன் அவங்க தமிழ்நாடு அரசு அவங்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது, சாதகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது பரவலாக இருக்குது. நான் என்ன சொல்றேன், இது அடிப்படையே தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற மிகப்பெரிய தவறு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 3 தேர்தல்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அந்த வாக்காளர்களுக்கு அவங்களுடைய வாக்கு எங்க இருக்குன்ற பூத் ஸ்லிப்பை எல்லா அரசியல் கட்சிகளும் போய் விநியோகித்துட்டு இருந்தாங்க. அப்படி விநியோகம் செய்யறோன்ற பேர்ல அரசியல் கட்சிகள் போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு செலுத்த இன்சென்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தேர்தல் ஆணையம் நீங்க கொடுக்க கூடாது, நாங்களே அதிகாரிகளை வைத்து கொடுத்துக்கிறோம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பணம் ஆனா அப்படி கொடுக்க ஆரம்பிச்சதுனால இவங்க பணம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்களான்னா இல்ல. ஆனா இப்ப அரசும் கொடுக்க, தேர்தல் ஆணையமும் அந்த மாதிரி பூத் ஸ்லிப் ஒழுங்கா கொடுக்குதான்னு கேட்டா அதுவும் இல்ல. அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த எஸ்ஐஆரை பொறுத்தளவுல தேர்தல் ஆணையம் இந்த அப்ளிகேஷன் ஒரு மிகப்பெரிய கல்லூரிகளுக்கு, மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறோம். ஒரு காலத்தில் டிஎன்பிஎஸ்சியில் யூபிஎஸ்சியில் போய் அப்ளிகேஷன் வாங்கும் போதே 1000 ரூபா டிடி 2000 ரூபா டிடி எடுத்துட்டு போய் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. அப்ளிகேஷன் ஓப்பன் டு ஆல், ஆன்லைனில் கிடைக்குது, நம்மளே ஆன்லைன்லேயே அனுப்பலாம், இல்லை ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷனை கொடுக்கும்போது அதுக்கான தேர்வு கட்டணத்தை செலுத்துற முறை வந்துருச்சு. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆருக்கான அப்ளிகேஷனை அரசு அதிகாரிகள் தான் கொடுக்கணும்னு என்ன இருக்குது? அரசியல் கட்சிகள் இதுல வந்து தேர்தல் ஆர்வமா இருக்கிறவங்க அதை ஓப்பன் டு ஆலா விட்டு அந்த ஃபார்மை வந்து ஆன்லைன்ல போட்டு எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், யாருனாலும் இஷ்யூ பண்ணலாம். நீங்க எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணி முதல்ல முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நாங்க நேரா போய் அவங்கள சந்திச்சு அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்து செய்யற வேலையை வந்து அரசு அதிகாரிகளை வச்சு நாங்க செய்வோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தா இது சிறப்பா இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்கள்லயுமே தேர்தல் ஆணையம் என்ற அறிக்கை வெளியிட்டு இருக்கு. 88% வாக்காளர்களுக்கு நாங்க வந்து அந்த எஸ்ஐஆர் அப்ளிகேஷனை கொடுத்துட்டோம்னு சொல்லி. உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வரல. இது எவ்வளவு பேருக்கு வராம இருக்கும். அப்ப 88% சொல்றது நம்புற மாதிரி இல்லை. நான் பல பேர்ட்ட கேட்கும்போது பல பேருக்கு வரல. நீ 88% பேலன்ஸ் 12% தான். ஷிஃப்டிங்கே 12% இருக்கும். ஆமா, கூட இருக்கும். இதுல 30-40% ஷிஃப்டிங் இருக்கும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் போயிருக்காது. அப்ப இது சொல்றதே தவறானது. அப்ளிகேஷனை வந்து அதிகாரிகள் கையில கொடுத்துட்டாலே அவங்களுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. மக்கள் கையில போய் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணுன்றது என்னன்னா, அந்த படிவத்தை நான் பார்த்தேன். அந்த படிவத்துல உங்களுக்கான யார்கிட்ட படிவம் கொடுக்குறாங்களோ அந்த படிவத்தில் உள்ளவருக்கான வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் புகைப்படம் முதற்கொண்டு அதில் இருக்குது, அப்ளிகேஷன்லேயே இருக்குது.
அப்ளிகேஷன்ல இருக்கு. அந்த யாரு வாக்காளர் அட்டை இல்லோருங்களோ அவங்கள்ட்ட தான் அதை கொடுக்குறாங்க. 1க்கு 2 காப்பி கொடுக்குறாங்க. ஏதாவது அடித்த திருத்தம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்க 2 இது கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிறப்பானது. அதுக்கப்புறம் உங்களோட தகவல்கள் கேட்குறாங்க. அந்த தகவல்ல தான் ஒரு சரியான புரிதல் இல்லை. இப்போ நமக்கே வந்து நிறைய கேள்வி வருது. உறவினர்கள் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. உறவினர்கள்லாம் யார் உறவினர்கள்? ரத்த உறவுகள் கேட்டா ஒரே அர்த்தம் பதில் சொல்றாங்க. அப்பா அம்மா மட்டும் தான் சொல்றாங்க. அது அப்பா அம்மானே போட்டுருக்கலாம். தாய் பெயர், தந்தை பெயர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை. 2002 உங்க வாக்குகள் எங்க இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. சில பேருக்கு தெரியாது. அந்த இடத்துல இருந்துதானே தெரியாது. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக அதுல இப்ப நிரப்பணுமா, இல்ல அது இல்லைன்னா அப்படியே கொடுத்துடலாமா? படித்து அரசியல் அனுபவம் உள்ள பொது வாழ்க்கையில் இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளவு சந்தேகம் வருதுன்னா, நம்ம நாட்டுல படிப்பறிவு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களே எப்படி ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இப்ப வந்து பல பேர் வந்து ஊர்ல வாக்குகள் இருக்கு, இங்க இருக்காங்க. இப்ப நான்லாம் இங்க இருக்கேன், ஆனா வாக்கு அங்க இருக்கு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இப்ப அங்க உள்ளவங்கள்ட்ட இவங்க போய் படிவத்தை கொடுத்துட்டாங்களா, இல்ல கொடுத்துட்டாங்கன்னா இவங்க போய் என்னைக்கு போய் இவங்க இதுக்காக ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி இங்க இருந்து ஒரு வாரமோ 10 நாளுக்குள்ள கொண்டு போய் அவங்களுக்கு கையெழுத்து போட்டு தரணுமா, இல்ல அங்க உள்ள யாரோ ஒரு உறவினர் இப்படி இருந்தாங்க இவரோட எண்களை. ஆனா இதுல என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகள் வந்து சரியா இருந்து பண்ணாங்கன்னா, அதை சரியாக எடுத்து கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக இது ஓரளவுக்காக இது சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் அடிப்படையில் நம்ம இதில் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல் கட்சிகளை இதில் ஈடுபடுத்துறது தவறில்லைன்றதான். ஏன்னா அவங்க தான் அரசியல் களத்தில் நிற்கிறாங்க, எல்லா மக்களையும் தெரியும். அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சரி பண்ணுற வேலைகளை சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்குற வேலையை அரசு அதிகாரிகள்கிட்ட கொடுத்து பண்ணாங்கன்னா அந்த 30 நாள்ன்றது ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் அரசு அதிகாரிகளே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு சாத்தியம் இருக்குதா அப்படின்னா அது இல்லை அப்படின்றது தான். அடுத்து முக்கியமான செய்தி பார்த்தோன்னா, ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க செய்தி டெல்லி குண்டுவெடிப்பு. நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். இன்னைக்கு செய்தி போடுறாங்க, கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட மருத்துவர் மற்றும் பொறியாளர்கள், பேராசிரியர்கள். அது இப்போ நம்ம அன்னைக்கே பேசணும். அப்போ இதை வந்து இவ்வளவு பேரை உருவாக்குறதுக்கு, அதாவது எல்லாருமே ஒரு மருத்துவம் படித்தவர்களோ பேராசிரியருக்காக படித்தவர்களோ படித்து வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு மனநிலை மாற்றத்துக்கு உள்ளாவார்கள்னு சொல்றதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அவங்க குடும்பம் அது இதுன்னு வந்து ரிட்டையர்டான ஒரு ப்ரொஃபஸரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு 60 வயது 58 வயது 60 வயது ஆனவர், ஒரு குழந்தை குட்டி எடுத்த ஒரு நபர் வந்து இப்ப திடீர்னு தீவிரவாத செயலுக்கு மாறி இருப்பாரா? அப்போ இது வந்து நீண்ட கால ஒரு திட்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து அரசும் உளவுத்துறையும் தான் மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு காலமா இன்னும் வந்து இது வந்து முடிவுட்டுறதா, இல்ல இன்னும் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க இருக்காங்க, எப்படி இது பரவி இருக்கிறது, இந்த பேராசிரியர்களிடம் பயின்ற மாணவர்கள் அவங்க வந்து எவ்வளவு பேரை மூல செலவு பண்ணியிருப்பாங்க, மத ரீதியாக பண்ணியிருப்பாங்க. ஆபத்தான ஒரு இடத்துக்கு கொண்டு போது அரசு எப்படி கவனம் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, அதுதான் அரசு வந்து கவனம் செலுத்தியிருக்கணும். இனிமேல் செலுத்தி, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழை விட்டுட்டு தும்ப பிடிச்சான் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஆபத்தை நாங்கள் தடுத்துட்டோம், சின்ன விபத்தோட முடிச்சிட்டோம். இது எல்லா அரசுகளும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. நடந்து போச்சு. நடந்ததுக்கப்புறம் எங்களால் தான் தடுக்கப்பட்டது, இல்லைன்னா மிகப்பெரிய குண்டுவெடிப்பாக பல இடங்களில் நடந்திருக்கோம். அதில் முக்கியம் இல்லை, அடிப்படையிலேயே அதை நிறுத்துறதுன்றது இல்லை, அதுதானே முக்கியம். நாங்கள் இனிமேல் பாகிஸ்தானோட கபடி விளையாட மாட்டோங்கிற இதுவா இதில் இப்போ இதை வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும். இது வந்து உண்மையிலேயே மத்திய உள்துறை உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இவ்வளோ இடங்களில் இவ்வளோ மருத்துவமனையில் பணியாற்றிய பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாருமே ஒரு வயதானவர்கள், ஒரு 40 வயது 50 வயது கடந்தவர்கள் பல பேர் இதுல நீங்க குற்றவாளிகளா ரொம்ப ப்ரொஃபஷனலா அவங்க வந்து சிந்திச்சு யோசிச்சு பண்ற. இப்ப இன்னைக்கு செய்தியிலே அது இருக்குது. நீங்க ஹரியானால வந்து அவங்க வந்து நிறைய உர மூட்டைகளை வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி பலர் கேட்கும்போது எங்களுக்கு காஷ்மீர்ல நிலம் இருக்குது, அதுக்காக வாங்குறோம்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அந்த உர மூட்டையில் உள்ள உரத்துல உள்ள சில கெமிக்கல்ஸை பிரிச்செடுத்து இதை தயார் பண்ணதாட்டு செய்திகள் சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய, இதெல்லாம் எளிதாக கண்காணிக்கக்கூடிய விஷயம் தான். உரம் அப்படின்றது வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் வாங்குறது இல்லை. சில இடங்கள்லாம் சில கடைகளாக தான் இருக்குது, கிராம பகுதிகளில் இருக்குது, நகர்பகுதியில் அது இல்லை. இப்போ ஒருத்தர் நிலம் வாங்குறாருன்னா அந்த கடைக்காரருக்கும் அந்த விவசாயிக்கும் பெரிய தொடர்பு இருக்கும். அவ்வளோ எளிதாக யாருக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா எல்லா உரங்களுமே சப்சிடியில் தான் போயிட்டு இருக்குது. அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. யாருன்னு கேட்பாங்க, ஆதார் கார்டை கேட்பாங்க. நான் பல இடங்களில் நான் பார்த்தது அப்படிதான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்து நூற்றுக்கணக்கான மூட்டைகள் உரத்தை வாங்கி அதுலேருந்து கெமிக்கலை பிரித்து எடுத்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு செய்தி போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது உளவுத்துறை மிகப்பெரிய அளவில் தோல்வி தான். எனக்கு இன்னும் பயம் வருதுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட
காஃப் சிரப் மருந்துகள். ஆமா, அதுல வந்து மிகப்பெரிய இதுல ஒரு 20 குழந்தைகளுக்கு மேல இறந்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு பயோவாருங்கிற ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றவங்க ஏன் அதை வந்து இது பண்ண மாட்டாங்க? இப்ப எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் இருக்கும்போது இந்த அரசுகள் வந்து இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே இப்ப நடந்த காஃப் சிரப் இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டு நிறுவனமா இருக்கு. அரசு அப்படியே அமைதியா அதை வந்து கடந்து போயிட்டோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பேரழிவு நடந்துருதுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறி தான். கண்டிப்பா. அது இல்லாமல் இது முன்பக்க செய்தி இல்லாமல் பின்பக்க செய்தியாக இன்னொரு செய்தியை நான் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி பரபரப்பான அரசியல் செய்திகளை எல்லாரும் பத்திரிகையில் பார்த்துடுறாங்க, எல்லாரும் பேசிடுறாங்க. முந்தா நாள் நேற்றைய பத்திரிகையிலேயே வெளிவந்த செய்தி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகையிலையும் வந்திருக்கு. மதுரை பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் ஒரு காவல்துறை வாகனம் மோதி சம்பவ இடத்துல பலியாயிருக்காங்க. இதுல என்னன்னா விபத்து நடப்பது இன்னைக்கு வந்து இயல்பா மாறிடுச்சு. ஆனா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா காவல்துறை வாகனம். அதுல பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா அந்த காவல்துறை வாகனம் தவறான வழியில வந்து இவங்க மேல மோதி இருக்குன்னு சொல்லி தான் இஷ்யூ. இது நேற்று பத்திரிகைகளிலே வந்திருக்குது. அந்த 3 பேர் உடலையும் அவங்க வாங்க மறுத்து அந்த பகுதியில் போராட்டம் நடத்தி இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட உடல்கள் வாங்கப்படாம ஆட்டோபசி முடிஞ்சு மருத்துவமனையிலே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாகனத்தில் வந்த காவலர்கள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் சொல்றாங்க. ஒரு வாகனம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு சொன்னா அந்த வாகனத்துக்கு எஃப்சி இல்லை, அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸும் இல்லை. ஆனால் காவல்துறை வாகனம் காவல்துறை வாகனத்துக்கு அப்ப இதையெல்லாம் யார் கவனிப்பது? இப்போ 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து சாராயம் குடித்து இறந்தவனுக்கு அரசு முதல்வர் உடனே ஓடி போய் அங்கே நின்று ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஒரு கணவன் 26 வயசு கணவன், 24 வயது மனைவி, 1.5 வயது குழந்தை, ஒரு குடும்பமே இறந்து போயிருக்குது. அங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க. 3 பேரும் உடலையும் வாங்க மருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அரசு இது குறித்து கவனம் செலுத்தணும். உடனடியாக அங்கே போய் அந்த காவலர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வந்து இல்லை இந்த காவல்துறையோட உயர் பதவியில் இருக்கிற டிஜிபி இதுவே இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கேன்னு. ஆமாம், டிஜிபி இன்னும் அரசு முழுமையான டிஜிபியை போடாம வச்சிருக்காங்க. பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. எதிர்க்கட்சி கீழே வழக்கமாகவே பொதுமக்களுக்கே காவல்துறை அப்படின்னாலே ஒரு அவங்க அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்வார்கள், தவறாக பயன்படுத்துவார்கள் எண்ணங்கள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும்போது அவங்க ராங் சைட்ல வந்து அந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது ராங் சைட்ல கூட சரி சொல்லலாம், நாங்க அவசரமா போறதுக்கு ஒரு விபத்துக்கு வழக்கு விசாரிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவசரமா வழக்க விசாரிக்கிறதுக்கு போற டீமும் இது இல்லை. இது வந்து ஆர்கனைஸ்டு கிரைமை ஃபாலோ பண்ற டீம். இவங்க வந்து உடனே போய் பிடிக்கிறது இல்லை, நிதானமா வேலை செய்யற டீம். இந்த மாதிரி டீம் தான் இந்த மாதிரி உளவுத்துறை வேலை இதெல்லாம் செய்ய வேண்டிய டீம். இவங்க நிதானமா தான் வேலை செய்வாங்க. இந்த டீம் நிதானம் இல்லாம இருந்திருக்காங்க. ராங் சைட்ல வர வந்திருக்காங்க. அதுவாது பரவாயில்ல. அந்த வாகனத்துக்கு எந்த ரெக்கார்டும் இல்லைன்னா இறந்து போனவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப உண்மையிலே அந்த ரெக்கார்டு இருந்ததுன்னா அந்த வாகனத்தின் மீது ஒரு வழக்கு தொடுப்பாங்க. காவல் அரசு வந்து அரசு ஏதாவது நிதி உதவி வழங்குது வழங்கலன்றதை தாண்டி அவருடைய வருமானத்திற்கு ஏற்ற அளவுக்கு கிளைம்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இன்சூரன்ஸ் கம்பெனி மேல போட்டு பண்ண முடியும். எந்த ரெக்கார்டும் இல்லாம ஒரு வாகனத்தை காவல்துறை பயன்படுத்திட்டு இருந்திருக்குது. அதை ராங் சைட்ல ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அதை ஓட்டிட்டு வந்தவர்கள் மது போதையில் இருந்ததா குற்றச்சாட்டு சொல்றாங்க. நேற்று அது சொல்லும் பொழுது காவல்துறை பொய்ன்னு சொல்லியிருந்துச்சு. ராங் சைட்ல வந்தது உண்மைதான், அது பொய்ன்னு சொல்லியிருந்துச்சு, மது அருந்திட்டு வரலன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வாகனத்துக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்றது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. எல்லாரும் சரி மது மட்டும் பயன்படுத்தல அப்படின்னு சொல்றது நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியல. இவ்வளவு தவறுகள் இருக்கும்போது அதுவும் இருந்திருக்கு. இல்லைன்னா 3 பேர் உடலை வாங்குறதுக்கு மறுத்து இருப்பாங்களா உறவினர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால அரசு உடனடியாக இந்த மாதிரி இடங்கள்ல உடனே கவனம் செலுத்தி அதை முதல் செய்தியா போட வச்சு மறுநாள் இதுல இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். நம்பிக்கையை ஊட்டினாதான் இந்த மாதிரி விடயங்கள் காவல்துறை மேல உள்ள பல்வேறு களங்கங்கள் துடைக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. புதுக்கோட்டையில கீரனூர்ல ஒரு சிறிய வகை விமானம் வந்து அது பரபரப்பு செய்தி. அது பரபரப்பு செய்தி. நேஷனல் ஹைவேஸ்ல இறக்கிருக்காங்க. பரவாயில்ல, எந்த விதமான உயிர் சேதம் இல்லாம இறக்கிருக்காங்க. அதோட முன்பகுதி உடைந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி விழுந்து கிடந்ததுன்ற செய்தி எல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான உள்பக்க செய்தியா இருந்தா கூட பரபரப்பான செய்தி. இதை விட முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா எடியூரப்பா கர்நாடகாவில் அவர் மேல ஒரு போக்சோ வழக்கு, ஒரு மைனர் பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணார்ன்ற வழக்கு. இது தொடர்பாக அதை குவாஷ் பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு போயிருந்தார். அதை தள்ளுபடி செஞ்சது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து கீழமை நீதிமன்றம் சாட்சிகளின் அடிப்படையில் விசாரிச்சு தீர்ப்பு சொன்னா போதும், இதுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னது இல்லாம ஏற்கனவே அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ல, பண்ணும்போது இது குறித்து பல கருத்துக்கள் நாங்கள் தெரிவிச்சிருப்போம். அந்த கருத்துக்களை எதுவும் நீங்கள் கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் வழக்கு நடத்த வேண்டாம்,
ரெக்கார்டில் என்ன இருக்கோ அது அடிப்படையில் இங்கே வழக்கை நடத்தி அது சரியா தவறான்ற தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுல வரவேற்கத்தக்கது இந்த அளவுல இருக்குது அரசியல்வாதிகளுடைய எல்லாமே. இதோட பொருத்தி பார்க்க வேண்டியது என்ன இருக்குதுன்னா, இன்னொரு செய்தி வந்திருக்குது, எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை சார்ஜ் ஷீட் போடுறதுல தாமதப்படுத்துறீங்க, அதை உடனே செய்யணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்போ இதோட வழக்கெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது. அரசியல்வாதிகள் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அல்லது எளிதாக விடுபட்டு போயிடுறாங்கன்ற கருத்தும் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் செய்யணும் அரசு, உடனடியாக சார்ஜ் ஷீட் போடுற வேலையெல்லாம் பண்ணிக்கணும். அது அரசு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கும், அரசியல் தொடர்புகள் இருக்கும், கட்சியை தாண்டி அவங்களுக்கு தேவைகள்லாம் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும்போது உடனடியாக அதை மாரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளாக இந்த வழக்கம் முடிஞ்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு வரும்போது தான் மக்களுக்கு அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை வரும். அதே தான் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற செய்தியில் காவல்துறை மீதும் இந்த அடிப்படையில் நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம அரசுக்கு நம்ம கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம்.